கோல்டு லாஸ்ட் இயர் ஜூன் டு ஜூலைல என்ன பிரைஸ் வித்துட்டு இருந்துச்சோ அந்த பிரைஸ்க்கு திரும்பி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது என்ன பிரைஸ்னா 22 கேரட் கோல்ட் பிரைஸ் 1 கிராம் 8800 ரூபாயிலிருந்து 9500 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது ஏன்றதை நான் சும்மா சொல்லாம டெக்னிக்கல் சார்ட்டோட ஷேர் பண்றேன். டெக்னிக்கல் சார்ட் தான் ப்ராபபிலிட்டிக்கான கன்ஃபர்மேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கும். அதை உங்களுக்கு சார்ட் மூலமா தெரியப்படுத்துறேன். அது கூடவே என்னோட ஸ்ட்ராட்டஜியும் ஷேர் பண்ணி அது என்னன்றதையும் தெரியப்படுத்துறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு கிளாரிட்டியான கோல்டு பிரைஸோட டெக்னிக்கல் சார்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் பேஸ்ட் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன். அதுல ஒரு டைம் ஃப்ரேம்க்குமே ஒரு பீரியடுக்கான டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். வீக்லி டைம் ஃப்ரேம்ல கோல்டோட 3 சார்ட்டை ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் கோல்டு யூஎஸ்டி சார்ட், செகண்ட் ஒன் கோல்டு ஃபியூச்சர் சார்ட், தேர்ட் ஒன் கோல்டு மினி ஃபியூச்சர் சார்ட். இந்த 3 சார்ட்டுமே நான் ஃபாலோ பண்ற டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியோட இண்டிகேஷன்ல ஜான் டு ஃபெப் மந்த்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ல ஹிட் ஆயிட்டு சப்போர்ட் ஜோன் நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட் ஜோன் இருக்கிற இடம் தான் லாஸ்ட் இயர் 2025 ஜூன் டு ஜூலைக்கான லெவல். ஸோ அந்த லெவலுக்கு திரும்பி கோல்டு பிரைஸ் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட சேர்த்து அங்கதான் வீக்லி டைம் ஃப்ரேமோட 200 EMA இருக்கு. 2 இயர்ஸ் நடந்த கோல்டு ரேலில ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப ஹெவியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்போர்ட் ஜோன் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த விஷயத்தோட கன்ஃபர்மேஷன் வச்சு தான் 22 கேரட் 1 கிராம் கோல்டு பிரைஸ் 8800 ரூபாயிலிருந்து 9500 ரூபாய் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஷேர் பண்றேன். இது ஒரு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் தான். ப்ராபபிலிட்டி பேஸ்ல தான் பேச முடியும். சர்டனிட்டி அது நடக்கும், கண்டிப்பா அங்க போகுன்றத சொல்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எனி டைம் பையர்ஸ் உள்ள வந்து சப்போர்ட் கொடுக்கலாம். பட் பையர்ஸ் உள்ள வராத வரைக்கும் செல்லர்ஸோட ஃபோக்கஸ் அங்கதான் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. டெக்னிக்கல் ஷார்ட் நமக்கு அதான் தெரியப்படுத்துது. இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். எப்பயும் சொல்ற மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸியா புரிஞ்சு பண்ணும்போது மட்டுமே.